வணக்கங்க. இந்த கோடை விடுமுறை விட்டவுடன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு எங்காவது சென்று சுற்றுலா சென்று வரலாம் என்று யோசிப்பவர்களுக்கு தாங்க இந்த பதிவு. சுற்றுலா என்றவுடன் ஊட்டி, கொடைக்கானல் இது போன்று செல்ல வேண்டும் என்று நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு கிராமத்தை கண்டிப்பாக ஊட்டி, கொடைக்கானல்னு போனாலும் அங்கேயும் ரூம் போட்டு தான் தங்குவீங்க இல்லைங்களா? அதற்கு வாடகை கொடுத்து தான் தங்கி தான் அனைத்தையும் ரசிப்பீர்கள். அந்த வாடகையை ஏன் ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளுக்கு வாடகைக்கு சென்று நீங்கள் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும், 1 மாதமோ 2 மாதமோ எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை ஏன் ஒரு கிராமத்தில் அந்த பிள்ளைகளை கிராமத்து வாழ்க்கைக்கு பழகக்கூடாது? கிராமத்து இயற்கை காற்றை ரசிக்கலாம், இயற்கை சூழ்நிலையில் வளர அந்த பிள்ளைகளை தயார்படுத்தலாம். அது ஆரோக்கியமானதாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அது போன்ற கிராமங்களில் விற்கின்ற இந்த இயற்கை விவசாய பொருட்களை வாங்கி உண்டு மகிழலாம். செய்து பாருங்கள். இதனால் கிராமத்தில் இருக்கிற அந்த விவசாயிகளுக்கும் ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். புதுசாக இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னாக்கா அவங்க வாங்கிறது கூடுதல் வருமானம் தான் இல்லைங்களா? வழக்கமாக வாங்கிறதவங்கள விட இது எக்ஸ்ட்ரா வருமானம்னு கூட சொல்லலாம். செய்து பாருங்கள். பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. செய்து பாருங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். நன்றிங்க.